சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்று கர்ஜித்த கவியரசர் கண்ணதாசன் தன் வாழ்நாளில் ஒருமுறை விம்மி விம்மி அழுதிருக்கிறார். அதுவும் யாருக்காக தெரியுமா? தன் சொந்த அண்ணனுக்காகவும் தன் பிள்ளைகளின் பசிக்காகவும். ஒரு தீபாவளி திருநாள், ஊரே புத்தாடை உடுத்தி மகிழ்ந்து கொண்டிருக்க, தமிழ்நாட்டின் தலைசிறந்த கவிஞனின் வீட்டில் மட்டும் அடுப்பு எரியவில்லை. பிள்ளைகளுக்கு துணி எடுக்க காசில்லை. அந்த ஒரு இரவுதான் தமிழ் சினிமாவிற்கு ஒரு காலத்தால் அழியாத தத்துவ பாடலை தந்தது. அது எந்த பாடல்? அந்த தருணத்தில் கண்ணதாசனின் மனநிலை எப்படி இருந்தது? திரைக்குப் பின்னால் நடந்த அந்த ரகசியத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் அது என்ன ரகசியம் என்று தெரியும். கண்ணதாசன் அவர்கள் புகழின் உச்சியில் இருந்த காலத்திலேயே சில நேரங்களில் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதுண்டு. அதற்கு அவரது தாராள குணமும் ஒரு காரணம். அப்படி ஒரு வருடம் தீபாவளி பண்டிகை நெருங்கி கொண்டிருந்தது. கண்ணதாசனுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அந்த 12 குழந்தைகளுக்கும் புத்தாடை எடுக்க வேண்டும், பலகாரங்கள் செய்ய வேண்டும். ஆனால் கவியரசரின் பையில் ஒரு பைசா கூட இல்லை. ஒரு கவிஞனாக உலகிற்கே தத்துவம் சொன்னவருக்கு தன் பிள்ளைகளின் முகத்தை பார்க்க சங்கடமாக இருந்தது. அந்த சூழலில் அவர் யாரிடம் உதவி கேட்பார்? வேறு யாரிடம்? தன் இரத்தபந்தமான தனது சொந்த அண்ணன் ஏ.எல். ஸ்ரீனிவாசனிடம்தான். ஏ.எல். ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது மிகப்பெரிய சினிமா தயாரிப்பாளர். கண்ணதாசன் நேராக அவரிடம் சென்று, அண்ணே, பிள்ளைகளுக்கு துணி எடுக்க கூட காசில்ல, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது தம்பியை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவரது அண்ணன் பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். உன்னிடம் இருக்கும் பணத்தை எல்லாம் வீணாக செலவு செய்துவிட்டு இப்போது வந்து நிற்கிறாயா என்ற தோணியில் அவர் பேசிய வார்த்தைகள் கண்ணதாசனின் இதயத்தை ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. கண்களில் கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் கவியரசர். அந்த துரோகமும் ஏழ்மையும் அவரை ஒரு பாடலை எழுத தூண்டியது. அந்த ரணமான மனநிலையோடு அவர் நேராகச் சென்றது பாலும் பழமும் படப்பிடிப்புக்கு தளத்திற்கு. அங்கு இயக்குனர் பீம்சிங் மற்றும் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி காத்து கொண்டிருந்தனர். படத்தின் ஒரு சூழலுக்காக பாடல் எழுத வேண்டும். கண்ணதாசன் அமர்ந்தார். தன் அண்ணன் செய்த அந்த செயல் அவர் மனக்கணக்கில் வந்து போனது. பேனாவை பிடித்தார். வரிகள் இரத்தமாக வந்து விழுந்தன. அதுதான், அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை வைத்தவன் யாரடா, பாசம் கொண்டவன் யாரடா. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் ஒரு வைரம். தன்னலம் கருதா உறவுகள் உண்டோ என்று அவர் கேட்கும்போது அதில் ஒரு கவிஞனின் தனிப்பட்ட வழி ஒளிந்திருந்தது. இந்த சம்பவத்தை பற்றி பிரபல பேச்சாளர் நெல்லைக்கண்ணன் ஒரு சுவாரஸ்யமான விளக்கமும் கொடுத்துள்ளார். அந்த பாடலில் ஒரு வரி வரும், பெட்டைக்கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் வருந்தவில்லையே தாயடா. இதை எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு சாதாரண கோழி தன் 8 குஞ்சுகளுக்கு தீனி போட தெரியும் போது இறைவனால் படைக்கப்பட்ட தமக்கு தன் பிள்ளைகளை காப்பாற்ற தெரியாதா என்ற உத்வேகத்தில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை. தன் அண்ணன் உதவவில்லை என்றாலும் தனக்கு அந்த பரம்பொருள் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு அந்த பெட்டைக்கோழி உதாரணத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். சிவாஜி கணேசன் அவர்கள் அற்புதமான நடிப்பில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் வெண்கலக் குரலில் இந்த பாடல் வெளியான போது தமிழகமே அழுதது. ஆனால் இந்த பாடலுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய சோகம் இருக்கிறது என்று அப்போது யாருக்கும் தெரியாது. உறவுகள் கைவிட்டாலும் கலைத்தாய் தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்பதை நிரூபித்தார் கண்ணதாசன். இன்று வரை குடும்பங்களில் அண்ணன் தம்பிக்குள் சண்டை வரும்போதெல்லாம் இந்த பாடல் ஒரு மருந்தாக இருந்து வருகிறது. நண்பர்களே, கவியரசர் கண்ணதாசன் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு பாடமானவர். வறுமையிலும் வழியிலும் அவர் வடித்த வரிகள்தான் இன்று பலருக்கு ஆறுதலாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். கண்ணதாசனின் வேறு எந்த பாடலில்
பின்னணி உங்களுக்கு தெரிய வேண்டும், அதையும் குறிப்பிடுங்கள். இது போன்ற அரிய சினிமா தகவல்களுக்கு இப்போதே நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.